ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இன்னும் கொஞ்ச நேரத்தில் சென்னை வாசஸ் ஜிடி மேட்ச்சு தொடங்கும் போது இப்போதாங்க டாஸ் போட்டாங்க. இதில் என்ன ஒரு நல்ல விஷயம்னு கேட்டிங்கன்னா, நம்ம ருத்ராஜ் கைக்வாட் டாஸ் வின் பண்ணியிருக்காரு. இந்த ஐபிஎல் தொடரில் 2வது டாஸ் இப்போ தாங்க வின் பண்ணியிருக்காரு. டாஸ் வின் பண்ணி முதல்ல போலிங் செய்யறன்னு முடிவு செஞ்சாங்க. ஏன்னா கில்லு ஜெயிச்சிருந்தாலும் அதுதான் செஞ்சிருப்பேன்னு சொன்னாருங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு டீமில் பார்த்தீங்கன்னா முக்கிய மாற்றம், போன வீடியோவில் சொல்லியிருப்பேன் முக்கிய மாற்றம் என்னன்னு சொல்லிட்டு, ரச்சின் ரவீந்திரனா டீமுக்குள்ளே திரும்பி வந்திருக்காருங்க. உண்மையான செம பிளேயருங்க, அவர் டேலண்டான பிளேயர் தான். ஸ்டார்டிங் நல்லா ஆடினார், அப்புறம் ஒரு 3 மேட்ச் நல்லா ஆடாதனால அவர் ட்ராப் பண்ணாங்க. இப்போது ரிச்சர்ட் கில்சனுக்கு பதிலாக அவரை டீமில் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஓப்பனிங் ஆட போகிறாரு, அதுதாங்க மெயின். அது மட்டும் இல்லாமல் லெஃப்ட் ஹேண்ட் ரைட் ஹேண்ட் காம்பினேஷன் சூப்பராக இருக்குது இன்றைக்கி. கண்டிப்பாக நம்ம ரச்சினும் கைக்கோடும், அதனால் அவங்களோட பேட்டிங் பார்க்குறது கண்டிப்பாக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். சென்னை அணி முதல்ல போலிங் போடுறாங்க. அதனால் நீங்கள் எவ்வளோனா அடிங்க, 200 220 கூட அடிங்க, நம்ம ஜிடி அணி அடித்தா கூட சேஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அந்தளவுக்கு பேட்டிங் நல்லா இருக்குது சென்னை அணிக்கிட்ட. தூபே வேறு 2 மேட்ச் ஆடல. கண்டிப்பாக இந்த மேட்ச் அவரோட பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும் நான் எதிர்பார்க்குறேன். மெயினான எதிர்பார்க்குறது ரச்சினோட பர்ஃபார்மன்ஸ் தாங்க. ஏன்னா நல்ல டேலண்டட் பிளேயரு பெஞ்சில் உட்காரது ரொம்ப வருத்தமாக இருக்குங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா சூப்பராக இருந்தார் லாஸ்ட் மேட்ச் வேர்ல்டு கப்பில். அது மட்டும் இல்லாமல் இந்த கிரவுண்டில் தான், குஜராத் கிரவுண்டில் தான், நரேந்திர மோடி கிரவுண்டில் தான் அவர் வேர்ல்டு கப்பில் முதல் 100 அடித்தார். அதனால் இந்த கிரவுண்ட் அவருக்கு ஃபேவரட்டான கிரவுண்ட், கண்டிப்பாக நல்லா விளையாடுவார். அது மட்டும் இல்லாமல் நம்ம ரவீந்திர ஜடேஜாக்கு இது ஓன் கிரவுண்ட், அவரோட சொந்த கிரவுண்டு. அதனால் அவரோட பர்ஃபார்மன்ஸும் ரொம்ப எதிர்பார்த்துட்ருக்கோம். ஆனால் சென்னை முதல்ல போலிங் போயிருக்குது நல்லதுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா எவ்வளோ அடித்தாலும் திருப்பி அடிக்கலாம். ஆனால் போலிங்கில் கொஞ்சம் நல்லா கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்க. நம்ம தேஷ்பாண்டே, ஷர்துல் தாக்கூர், ஜடேஜா, அப்புறம் லாஸ்ட் மேட்ச் போட்ட அப்தீப் சிங் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல போலிங் அட்டாக் இருக்குது. கண்டிப்பாக டெத்தில் யார் போடுவாங்க அது ரொம்ப வெயிட் பண்ணி பார்க்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா டெத் பவுலர்ஸ் யாரும் இப்போ சொல்கிற அளவுக்கு இல்லை. ஷர்துல் தாக்கூர்லாம் போட்டாங்கன்னா பறக்க விட்ருவாங்க. டெத் பவுலர்ஸ் இல்லை. அதனால் யார் எந்த மாதிரி போலிங் போடுறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். அது மட்டும் இல்லாமல் அந்த டீமில் கில்லர் மில்லர்னு ஒரு பேட்ஸ்மேன் இருக்காருங்க. அவர் செட்டு ஆச்சு. பால் இந்த பக்கம் அந்த பக்கம் மாறி மாறி அடிப்பார். அதனால் அவரோட விக்கெட் மெயினாக எடுக்கணும். அவருக்கும் ஜடேஜாவுக்கு தான் கண்டிப்பாக போட்டி இருக்கும். வெயிட் பண்ணி பார்க்கலாம் எந்த மாதிரி ஒரு டெக்னிக்கோட நம்ம சென்னை அணி அவரை கையாளுறாங்கன்னு பார்க்கலாம். இப்போது சென்னை அணி டாஸ் வின் பண்ணி போலிங் எடுத்திருக்காங்க. சென்னை அணி இந்த மேட்ச் வின் பண்ணுமா பண்ணாதா, அப்படி இல்லைன்னா எவ்வளோ ஸ்கோர் நம்ம ஜிடி அணி ஃபஸ்ட் பேட்டிங் அடிப்பாங்கன்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இது போன்ற ஸ்போர்ட்ஸ் நியூஸை தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைபர் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி, முக்கியமாக ஐபிஎல் பற்றி டே பை டே அப்டேட் சேனல் வரும். கண்டிப்பாக நீங்கள் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.